நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோங்கிறத வீடியோவில் போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கேஆர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பஸ் ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபுல் டிராஃபிக்கு. பெங்களூரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அப்படியே போய் இறங்கிட்டு மசாலா சோடா கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருந்தோம். போயிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. என்ன வாங்குறதுனே தெரியாமல் நாங்கள் திருப்பியும் கொஞ்சம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கெல்லாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. யாராச்சும் கேஆர் மார்க்கெட் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லால்பாக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு நாங்கள். அங்கே பொட்டானிக்கல் கார்டனுக்கு அங்கேயாச்சும் போய் உருப்படியாக கொஞ்சம் நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி அங்கே போனோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கார்டனுக்கு போகிறேன். நல்லா தான் இருந்துச்சு உண்மையிலுமே. யாராச்சும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க ஆஃபீஸுக்கு நியரில் தான் இருக்குது. ஆனால் இவங்களே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. இதுவுமே வந்து பாப்பாக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கே உள்ளே போனது பார்த்திங்கன்னா அங்கே சேல்ஸுக்காக நிறையா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இன்டோர் கார்டன், அவுட்டோர் கார்டன் சொல்லிட்டு போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம குப்பையில் விளையிற செடி முதற்கொண்டு அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரேட்டே பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. சரி ஓகே நமக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மோகனை 2 ஃபோட்டோ எடுத்து கொடுறான்னா அவன் வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு வந்துட்டான். ஆனால் நல்லா சுற்றி பார்க்குறக்கு வந்து எது எப்படி போய் எப்படி வரதுன்னே தெரில. அவ்வளோ இடம் இருந்துச்சு இதில் சுற்றி பார்க்குறக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. ரேட்டெல்லாம் ஹையாக இருந்துச்சு அங்கெல்லாம். ஒரு வாட்டர்மெலன் பீஸே வந்து 60 சொன்னாங்க. நிறைய ஆனால் சேல்ஸுக்காக தான் நிறைய வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து உரம் இதெல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த சூரியகாந்தி பூலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.